ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காரைக்குடி ஒன் டே ட்ரிப்பில் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அரண்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அரண்மனை எங்கே இருக்குது அப்படின்னா காரைக்குடி பக்கத்தில் கானாடுகாத்தானா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது கானாடுகாத்தான் பேலஸ்னும் செட்டிநாடு அரண்மனைன்னு சொல்கிறாங்க. செட்டிநாடு வீடுகளில் ஒன்று. இந்த அரண்மனை தமிழ்நாட்டில் இருக்கிற சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி வட்டத்தில் கானாடுகாத்தான்ற ஊரில் இருக்குது. இந்த கானாடுகாத்தான் சிவகங்கையிலேருந்து 60 கிலோமீட்டரும் காரைக்குடியிலேருந்து 15 கிலோமீட்டர்லேயும் இருக்குது. இந்த அரண்மனையை நிறைய தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போம். அது எந்தெந்த படத்தில் இந்த அரண்மனை காமிச்சிருப்பாங்கன்னோ இந்த அரண்மனையோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த மரியாதை படத்தில் இந்த வீட்டை அவரோட வீடாக காமிச்சிருப்பாங்க. இந்த மாதம் ஆம்புலன்ஸ் செலவுக்கு வச்சுக்க. சரிங்க. அடுத்து சமஸ்தானம் படத்தில் சரத்குமார் அவரோட வீடை இந்த அரண்மனை காமிச்சிருப்பாங்க. அடுத்து சிலம்பரசன் கலாபவன் மணி நடித்த குத்து படத்தில் கலாபவன் மணியோட மாமனார் வீட இந்த வீடாக காமிச்சிருப்பாங்க. என் மாமனார் மனுஷன் இல்லை, ராட்சசன். அடுத்து சகுனி படத்தில் கார்த்தி அவரோட பூர்வீக வீட இந்த அரண்மனை காமிச்சிருப்பாங்க. அங்கே எங்களுக்கு ஒரு பரம்பரை வீடு இருக்குது. எத்தனை தலைமுறையாக வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. அந்த வீட்டு பக்கத்தில் ரயில்வே ட்ராக் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த காலி இடத்துக்காக ரியல் எஸ்டேட்காரங்க பண்ண மோசடியால் எங்கள் வீடு இருக்கிற இடத்துல சப்வே கட்டுறதா முடிவாயிருச்சு. இந்த அரண்மனை 1912 ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தான் கட்டியிருக்காங்க. நிறைய வேலைப்பாடுகள் நிறைஞ்ச இந்த அரண்மனையை கிட்டத்தட்ட 7 வருஷமாக கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனையோட சிறப்புகள் என்ன பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய கட்டிடக்கலையையும் செட்டியார் அவர்களுடைய பெருமையை வெளிப்படுத்துகிற விதமாக அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு அமைக்கிற விதமாக இந்த அரண்மனை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனையில் இருக்கிற அலங்கார விளக்குகள், தேக்கு மர ஜாமான்கள், பளிங்கு கற்கள், கண்ணாடிகள், கம்பளங்கள், படிகங்கள் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்த அரண்மனை கட்டுறதுக்கான பொருட்கள் எல்லாமே கிழக்கு ஆசிய நாடுகள்லேருந்தும் யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்த அரண்மனையில் தேக்கு, பளிங்கி, கிரானைட் இதெல்லாம் செய்யப்பட்டு பெரிய பெரிய தூண்கள் இருக்குது. இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட கல்யாண சடங்குகள், மதம் சார்ந்த சடங்குகள் எல்லாமே இந்த வீட்டில் இருக்கிற முற்றத்தில் தான் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனையில் 1990 சதுர அடியில் பெரிய கார் பார்க்கிங் வசதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கார் பார்க்கிங்கில் கிட்டத்தட்ட 9 கார்களை நிறுத்துகிற அளவுக்கான வசதி தான் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட் வசதி சேர்த்து அமைச்சிருக்காங்க. காரைக்குடி, பள்ளத்தூர், ஆத்தங்குடி, கோதமங்கலம் இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற செட்டிநாடு வீடுகள் எல்லாமே கலைநுட்பத்தோட மிகுந்த வேலையாக உள்ளபடி தான் கட்டியிருப்பாங்க. அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே இறக்குமதி தான் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டுகள்லேருந்து தேக்கு மரங்கள் எல்லாமே பர்மாலேருந்து கொண்டு வந்து செஞ்சுருக்காங்க. இந்த கோயில் அப்புறம் குளம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கானாடுகாத்தான் பேலஸ்க்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே தான் இந்த கோவில் குளம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இந்த அரண்மனை மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனைக்கு பக்கத்துலேயே 250 வருஷம் பழமையான சில அரண்மனைகளும் இருக்குது. இன்னமும் பராமரிச்சுட்டு வராங்க. அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா வாங்குவாங்க உள்ளார போய் பார்க்குறதுக்கு. இந்த கானாடுகாத்தான் பேலஸில் இப்போதைக்கு யாரும் உள்ளார அலோடு கிடையாது. வெளியில் இருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம இந்த கானாடுகாத்தான் பேலஸ்க்கு அடுத்தபடியாக நான் பார்க்க வந்தது ஆத்தங்குடியில் இருக்கிற இந்த செட்டிநாடு பேலஸ் தான். இந்த செட்டிநாடு பேலஸும் பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் பார்த்துருப்போம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து எங்க முதலாளி படத்தில் இந்த அரண்மனை காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் நிறைய சீன்ஸ் இந்த வீட்டில் தான் எடுத்திருப்பாங்க. என்னடா ரொம்ப நேரமா யோசனையில் இருக்க? ஒண்ணுமில்லம்மா, பாலுவோட கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களே ஒரு அடுத்து சிதம்பர ரகசியம்னு எஸ்பி சேகர் அவர்கள் நடித்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. சிதம்பரம் நடந்ததையெல்லாம் நாங்களும் பார்த்தோம். இந்த வீடு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காரைக்குடியிலிருந்து 14 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த வீட்டை, இந்த அரண்மனையை லக்ஷ்மி விலாசம்னு சொல்லுவாங்க. ஆத்தங்குடி பெரிய வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்தங்குடி பேலஸை பார்க்குறதுக்கு உள்ளார எல்லாருக்குமே அலோடு தான். என்ட்ரி ஃபீஸாக 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. காலையில் 9:30லேருந்து
ஈவினிங் 4:30 வரைக்கும் அலோடு. செல்ஃபோன்ஸ் எல்லாமே அலோடு தான். நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறதுனா பண்ணலாம். இந்த அரண்மனையை 1928 NAR நாச்சியப்ப செட்டியார் அவர்கள் தான் கட்டியிருக்காங்க. 150 ஆட்கள் மேலே வர வச்சு இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனைக்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இட்டாலியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பெல்ஜியம் கிளாஸு, பர்மா தேக்குகளில் யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்கான நிலைக்கதவுகள், நிலைகள் எல்லாமே கட்டியிருக்காங்க. இது திண்ணையில் இருக்கிற தூண்கள் எல்லாமே கிரானைட் கற்களால் கட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம உள்ளார போனோம்னா ஹாலு. இந்த ஹாலில் தான் அந்த காலகட்டத்தில் கல்யாணங்கள் எல்லாமே இங்கே தான் நடக்குமா. இதுக்கு இன்னொரு பேராக கல்யாண கொட்டகைன்னு சொல்கிறாங்க. இங்கே மேலே வரைஞ்சிருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே மூலிகையெல்லாம் யூஸ் பண்ணி தான் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த அரண்மனையில் மொத்தம் 64 ரூம் இருக்குது. இந்த பேலஸில் நிறைய தமிழ் படங்கள் எடுத்திருக்காங்க. கானாடு காத்தான் பேலஸை வெளியில் காமிச்சிட்டு உள்ளார இருக்கிற சீன்ஸ் எல்லாமே இந்த பேலஸில் தான் எடுத்திருக்காங்க. மதுரை படத்தில் வர KTR கோர்ட்டுன்ற சீன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. பாஞ்சி பிராண்டுவன் நினைச்சேன், பதுங்குற பாயிரத்துக்கு தாண்டா நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா நாமனப்படுறத பார்க்கறதுக்கு இந்த மதுரை ஊர். அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் அவர்கள் நடித்த வள்ளல் படத்தில் வர நிறைய சீன்ஸ் இந்த பேலஸில் தான் எடுத்திருக்காங்க. மழை நினைதே ஒரு நாள் நினைச்சா முளைச்சா போயிருவா. நீ ஏன் தரணிற? நீ ஓமலைக்கு கூட பிடிக்கிற, நான் ஏன் பிள்ளைக்கு கூட பிடிக்கிறேன். இந்த அரண்மனையை பாரம்பரிய முறைப்படியும் செட்டியார் அவர்களுடைய பெருமையை வெளிப்படுத்துகிற விதமாகவும் இந்த அரண்மனையில் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளூரில் இருக்கிற கலைகளை வெளிப்படுத்தணுன்றதுக்காக ஆத்தங்குடி டைல்ஸ் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. இப்போவும் அங்கே இருக்கிற அந்த கற்கள் டைல்ஸ் எல்லாமே புதுசு போல் தான் இருக்குது. அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த காலத்துலேயே மழை தண்ணிலாம் உள்ளார தேங்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கான வசதிகள் எல்லாமே அமைச்சு தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற விதமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா கட்டியிருக்காங்க. இந்த இடம் இந்த முற்றத்துக்கு அடுத்து இருக்கிற இடம். இது ஒரு ஹால் மாதிரி. அந்த இடமும் ஃபுல்லாக இட்டாலியன் மார்பிள்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடம்தான் சாப்பிட்றவங்களுக்காக இருக்கிற டைனிங் ஹால். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 50லேருந்து 100 பேருக்கு மேலே சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய டைனிங் ஹாலு. இங்கே மேலே இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே கலர் கிளாஸஸ்ஸு. ஸோ அதனால தான் சூரிய வெளிச்சப்படவும் இந்த கலர் கிளாஸ் நமக்கு டிசைனாக தெரியுது. இங்கே வேலையாட்களுக்கும் அவங்க தங்கறதுக்கான வசதி ஏற்படுத்தியிருக்காங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற இடத்துல சமைக்கிற பொருள்கள் எல்லாமே வைப்பாங்க. அந்த இடமே பெரிய ஹால் மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே இருக்கிற ஜன்னல்கள், மரங்கள் எல்லாமே பர்மா தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க. தூண்கள் எல்லாமே கிரானைட் கற்களில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான கட்டிடக்கலைகளும் அரண்மனைகளையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழமையான வீட்டில் நம்ம இருக்கோன்றப்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இந்த அளவுக்கு கட்ட முடியுமா அப்படின்றது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளவு செலவு பண்ணி வீடுகள், அரண்மனைகள் கட்டினாலும் இந்த அளவுக்கு இருக்குமான்றது தெரியாது. பாரம்பரிய முறைப்படியும் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமா, இத்தனை வருஷம் கழிச்சு இருக்குமான்றதும் சந்தேகம்தான். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற இடம் இந்த அரண்மனை இருக்கிற இன்னொரு டைனிங் ஹாலு. இதுவும் அதே அளவுக்கு நல்லா பெருசாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 50-100 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. இந்த இடத்துல அவங்க பயன்படுத்திய சமையல் பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் அதை யாரும் தொடக்கூடாதுன்ற மாதிரி அதே எழுதி வச்சுருந்தாங்க.
இங்கே கையால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே, பொம்மைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த அரண்மனையில் இந்த ஹாலில் இருந்து 2 பக்கமும் இருக்கிற டைனிங் ஹாலுக்கு நம்மளால் போக முடியும். அந்த அளவுக்கு பார்த்து பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போயும் அங்கே பெயிண்டிங் வேலைகள்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த அரண்மனையில் மேலே போய் பார்க்குறதுக்கு நம்மளை அலோவ் பண்ணல, கீழே மட்டும் தான் பார்க்குறதுக்காக அலோவ் பண்ணுறாங்க. இந்த அரண்மனையில் ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்னன்னா, மேலே சீலிங்கில் இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ் தான் எல்லாமே அந்தளவுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. காரைக்குடியில் இது மாதிரி நிறைய அரண்மனைகள்லாம் இருக்குது. ஒன் டே ட்ரிப்பில் காரைக்குடி போகிறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியூரில் இருந்தாலும் இந்த மாதிரியான அரண்மனைகள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காரைக்குடியில் இந்த மாதிரி அரண்மனைகள்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த அரண்மனைகளும் கட்டிடக்கலையோட நுட்பங்களை நல்லா செஞ்சுருக்கிற மாதிரியான அரண்மனைகளை நம்ம பார்க்கலாம். இந்த அரண்மனையில் வீடியோஸ் பண்ணி இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கும் அலோவ் பண்ணுறாங்க. காரைக்குடியில் இந்த மாதிரி அரண்மனைகள் மட்டும் இல்லாமல் வின்டேஜ் மியூசியமும் இருக்குது. அங்கே அந்த காலத்தில் பயன்படுத்திய கார்கள், கேமராக்கள், அப்புறம் கிராமஃபோன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதையும் போய் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் காரைக்குடியிலேருந்து நியர்பை கிலோமீட்டர்ஸில் தான் திருமயம் கோட்டைன்னு அந்த ஃபோர்ட் இருக்குது. அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் வீடியோஸ் போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் நினச்சா பண்ணலாம், சார் ஆனால் பண்ண மாட்டேன்.